இயேசுவோடு இணைந்திருந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதம். இயேசுவோடு இணைந்திருந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே இருக்கிறோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 5 பார்க்கிறோம். நானும் திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் ஆழமாக சொல்வது, என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவார். மறுபடியும் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்த உலகத்திலே எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அனைத்துமே இறைவனிடமிருந்துதான் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் நம்மால் முயற்சிக்கலாம், பல காரியங்களை செய்யலாம், சில நேரங்களில் வெற்றி அடைய முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அதற்கு மேல் ஒரு படி சென்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார், என்னோடு இணைந்திருந்தால் ஒருவர் மிகுந்த கனி தருவார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். அதற்காக தான் பல்வேறு முயற்சிகளை நாம் தினந்தோறும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ வேலை காரியங்கள், எத்தனையோ உலக காரியங்கள், சொந்த முயற்சிகள், இப்படி ஒரு நாளைக்கு பல செயல்களை, காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், என்னோடு இணைந்திருக்க கூடாதா? யார் என்னோடு இணைந்திருப்பார் அவர் மிகுந்த கனி கொடுப்பார். ஏனென்றால் என்னிடமிருந்து உங்களுக்கு அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு இணைந்திருக்க, நண்பர்களோடு பழகுவதற்கு, காரியத்தை செய்வதற்கு நேரத்தை நாம் ஒதுக்குகிறோம். ஆனால் இயேசுவோடு இணைந்திருக்கிற நேரம் ஒதுக்குகிறோமா? இன்றைய அவசரமான உலகிலே பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் முயற்சிகள், பல்வேறு விதமான செயல்கள், வேலை வாய்ப்புகள், சொந்த பிரச்சனை, இதை கண்டு அநேகர் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பார்க்கும் பொழுது நான் எப்படி ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும்? ஒருவர் ஆண்டவரோடு இணைந்திருக்க விரும்பினால் அவர் பரிசுத்தமாக வாழ வேண்டும், பாவத்தை விட்டுவிட வேண்டும். யார் ஒருவர் தன்னுடைய குற்றங்கள், தீமைகள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவரோடு முழுமையாக இணைய முடியும். பேரளவுக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆலயத்துக்கு செல்லலாம், ஆனால் தன்னைத்தானே சோதித்தறியும் போது என்னிடம் என்ன குற்றங்கள் இருக்கிறது? நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் குற்றங்களை ஒப்புக்கொள்கிறவர் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவார் என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டவர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நம்மளுடைய பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், நம்மளுடைய தூய்மை எதிர்பார்க்கிறார். அந்த பாவம் இல்லாத வாழ்க்கை என்ன செய்கிறார்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் உலகத்தில் எல்லா தீமைகளையும் செய்வேன், பொய் பேசுவேன், மன்னிக்க மாட்டேன், தீமைகள் செய்வேன், ஆனால் நான் ஆண்டவரோடு இணைந்திருப்பேன். அது எப்படி நடக்க முடியும்? நமக்கும் ஆண்டவருக்கும் இடைவெளி என்னவென்றால், நம்முடைய சில தீமைகள், சில பாவங்கள் தான் காரணம். யார் தன்னுடைய குற்றங்களை மறந்து, குற்றங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து அவர்கள் ஆண்டவரோடு இணைய விரும்பினால் கண்டிப்பாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ஏனோக்கு ஆண்டவரோடு 300 ஆண்டுகள் நடக்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறார்.
சங்கீதக்காரன் தாவீது தான் செய்த குற்றங்கள், நீதி கேடுகள் அவற்றிற்காக சங்கீதம் 51ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய ஆழ்ந்த மன்னிப்பை ஆண்டவரிடம் கேட்கிறார். ஈசோப்பினால் என்னை கழுவும், உறைபனினால் என்னை வெண்மையாக்கும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்தால்தான் மற்ற காரியங்களால் உங்களால் செய்ய முடியும். அதற்கு தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே என்ன குறைகள் இருக்கிறது அதை சரி செய்யும் போதுதான் ஆண்டவரோடு நடக்க முடியும், ஆண்டவரோடு பேச முடியும், ஆண்டவரோடு உறவ முடியும். இதைத்தான் நீதித்தலைவர்கள் புத்தகத்திலே வாசிக்கிறோம். சிம்சோன் என்ற மிகவும் பலம் வாய்ந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அழைப்பை மறந்துவிட்டு தவறான பாதையிலே சென்ற போது தன் குற்றத்தை கடைசி நேரத்தில் உணர்ந்து ஆண்டவரிடம் அழுகுகிறார். ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பீரா என்று. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த நேரத்தில் சிம்சோனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் மனமாற்றத்தை எதிர்பார்க்கிறார், தூய உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நெருங்கி பழக முடியவில்லை, ஆண்டவரோடு பேச முடியவில்லை. அநேக சகோதர சகோதரிகள் சொல்வார்கள், என்னால் ஜெபிக்க முடியவில்லை, என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை, என்னால் ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை, ஆண்டவருக்குரிய காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லை. எப்படி செய்ய முடியும் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடைவெளி என்னவென்றால் அக்கிரமங்கள், தீமைகள், மன்னியாமை, அன்பு இல்லாமை, போராமை, தீய எண்ணங்கள், அடுத்தவங்களை பத்தி புரணி பேசுதல், அடுத்தவங்க பேரை கெடுத்தல், எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. நாம் நினைக்கிறோம், நம் உள்ளத்திலே நினைப்பது, நாம் பேசுவது யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் பிதாவின் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அவரால் அறிய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார், சீர்தூக்கி பார்க்கிறார் நம்மளை பத்தி. ஒரே ஒரு செகண்ட்ல நான் யாருன்னு ஆண்டவர் சொல்லிடுவார், நீங்க யாருன்னு சொல்லிடுவார். அப்பனா நாம் முழுமையாக ஆண்டவரிடம் இணைய வேண்டும் என்றால் பாவத்தை தூக்கி எறிய வேண்டும், அக்கிரமங்களை தூக்கி எறிய வேண்டும், அநியாயங்களை தூக்கி எறிய வேண்டும், குறைகளை தூக்கி எறிய வேண்டும், தீமைகளை தூக்கி எறிய வேண்டும். அப்போதுதான் என்ன செய்ய முடியும்? நாம் ஆண்டவரோடு இணைய முடியும். அதை இல்லாவிட்டால் ஆண்டவரோடு இணைய முடியாது. பாவங்கள் செய்கிறவர்கள் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போயிருவாங்க. கணவர் ஜெபிக்க மாட்டார், ஆலயத்துக்கு வர மாட்டார், வீட்டு காரியங்களை பார்ப்பார். எப்படி ஆண்டவரோடு நடக்க முடியும்? அதனால் பார்க்கிறோம், எஸ்ஐயா 59:2 ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போயிருவாங்க. கடவுளுக்கு இடையே அவங்களுக்கு பிளவு அதிகமாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி 8:34 பார்க்கிறோம், பாவம் செய்பவர் எவரும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார். பாருங்க எவ்வளவு ஒரு தீமையான காரியங்கள். 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம், பாவம் செய்கிறவர்கள், தீமை செய்கிற அசுத்தாவிகள் உள்ளே குடியிருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது இதுதான் நமக்கு இடைவெளியாக இருக்கிறது. அப்படின்னா இதை சரி செய்ய வேண்டும். இரண்டாவது பார்க்கும் பொழுது பாவத்தை தூக்கி எறிந்து விட்டு இரண்டாவது நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அப்போதுதான் நாம் ஆண்டவரோடு இணைய முடியும். சங்கீதம் 55:17 வாசிக்கிறோம், காலை, நண்பகல், மாலை வேளைகளில் நான் முறையிட்டு புலம்புகிறேன். தாவீது அரசர் தினந்தோறும் 3 வேளையும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். நான் முதலாவது சொன்ன காரியம், பாவத்தை விட்டு விலகினால்தான் ஜெப வாழ்க்கையில ஈடுபட முடியும். ஜெப வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஆண்டவரோடு இணைந்து இருக்கலாம். தானியேல் 6:10 வாசிக்கிறோம், மார்க் நற்செய்தி 1:35 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவும் தானியேலும் அவர்கள் தினந்தோறும் ஜெபித்திருக்கிறார்கள். 3 வேளை முழங்கால் போட்டு ஜெபித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே ஜெபித்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மேல் குறைகளை கண்டுபிடிக்க முடியாது, அவர்கள் மேல் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் தான் ஏனோக்குவா இருந்தாலும், யோசேப்பா இருந்தாலும், தானியேலா இருந்தாலும், அன்னை மரியாளா இருந்தாலும் அவர்கள் எப்போதும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நினைத்து பார்க்கிறோம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல
நாம் 1 மணி நேரமாச்சும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா? அவரோடு பேச ஆசைப்படுகிறோமா? ஏனென்றால் இன்னைக்கு எல்லாரும் வேலை பார்க்கிறார்கள், எல்லாம் படிக்கிறார்கள், பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. அதை செய்வதற்கு நேரம் இல்லை. நான் எப்படி ஆண்டவரோடு நடக்க முடியும்? ஆனால் தாவீது அரசராக இருந்த போது கூட ஆண்டவரை நினைத்திருக்கிறார், ஆண்டவரோடு நடந்திருக்கிறார். யாழிட்டி இசை அமைத்து தாவீது பாடியிருக்கிறார் அல்லவா? அப்படிப்பட்ட தாவீது அரசருக்கே நேரம் இருக்கும் என்றால் நமக்கு ஏன் நேரம் இல்லாமல் போகும்? நம் உள்ளத்திலே வாஞ்சை, ஒரு தாகம் இருந்தால் நாம் ஆண்டவரோடு நடப்பார்கள். அப்பனா இரண்டாவது, நீங்கள் ஆண்டவரோடு இணைய வேண்டும் என்றால், கனி கொடுக்க வேண்டுமென்றால் ஜெபிக்கிற பிள்ளைகளாக. மூன்றாவது, நீங்கள் ஆண்டவரோடு இணைய விரும்பினால் வேதம் வாசிக்கிற பிள்ளைகளாக. யோசுவா 1:8 வாசிக்கிறோம், இணைச்சட்டம் 28:1 வாசிக்கிறோம், சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம். ஒட்டுமொத்தம் அனைத்தும் குறிப்பிடுகிறது. இரவும் பகலும் வேத வசனத்தை தியானிப்பவர்கள் நீரோடை ஒரு நடப்பட்ட மரத்தை போல் இருப்பார். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் வெற்றியை காண்பார்கள். வேதத்தை சுமப்பவர்கள் ஆண்டவரே அவர்களை சுமப்பார். உங்களையும் ஆண்டவரை இணைக்கிற பாலம் என்னவென்றால், ஜெபத்திற்கு அடுத்த வேத புத்தகம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 29 புத்தகங்கள் இருக்கிறது, 39 புத்தகங்கள் இருக்கிறது, இணை திருமுகம் 7 புத்தகங்கள் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்கிறது. மொத்தம் 73 புத்தகங்கள் ஆண்டவர் நமக்காக எழுதி கொடுத்திருக்கார் அல்லவா? தினந்தோறும் காலையில் இரவிலே அதை கண் முன்னாடி என்று அகற்றாமல் அதை வாசிக்கும் போது ஆண்டவரே நம்மிடமிருந்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பவர்கள். ஹல்லேலூயா. நான் ஒரு தாழ்மையோட நீங்க சொல்றேன், நான் வேதத்தை 2 முறை வாசித்திருக்கிறேன், 3வது முறை படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா வேகமா படிக்கணும், வேகமா தியானிக்கணும், அந்த ஒரு வாஞ்சை எனக்குள்ள இருக்கிறது. ஆம் பிரியமான சகோதர சகோதரி, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எத்தனை வேத புத்தகம் இருக்கிறது? தினந்தோறும் படிக்கிறார்களா? பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். பெற்றோர்கள் முதலாவது வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரோடு நடக்க முடியும். அந்த குடும்பமாய் ஆண்டவரோடு இணைந்திருப்பார்கள். தானியேல் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாக இழுத்து செல்லப்பட்டார். அப்போது வேத ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அவர் வேத வசனத்தை எழுதின அந்த தோல் சுருளுகளை தன் தலைமேல் வைத்துக் கொண்டு பாபிலோனுக்கு அடிமையாக சென்றார் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு தானியேல் வேதத்தின் மீது, அந்த வார்த்தைகள் மீது தாகமாய் இருந்தார். இந்த ஜெபத்தில் இருந்து கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தை கேட்கிற சகோதர சகோதரி, உங்கள் வாழ்க்கையில தினந்தோறும் வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களா? ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீங்களும் ஆண்டவரோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவீர்கள். உங்களையும் ஆண்டவரை யாராலையும் பிரிக்க முடியாது. புயலோ பனியோ மழையோ காற்றோ என்ன நடந்தாலும் நீங்கள் ஆண்டவரோடு நடந்து அவரை ஆராதிப்பீர்கள், அவரை துதிப்பீர்கள், அவரை மகிமைப்படுத்துவீர்கள், அவரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. நான் முதலாவது சொன்னேன், பாவத்தை விட்டு வாருங்கள், நீங்கள் ஆண்டவரோடு இணையலாம். இரண்டாவது சொன்னேன், ஜெபித்து பாருங்கள், நீங்கள் ஆண்டவரோடு இணையலாம். மூன்றாவது, வேதம் வாசித்து பாருங்கள், நீங்கள் ஆண்டவரோடு இணையலாம். நான்காவதாக 1 சாமுவேல் 1 பார்க்கிறோம், அன்னாள் ஆலயத்தில் இருக்கிறாள். லூக்கா நற்செய்தி 1:9 வாசிக்கிறோம். அங்கே தூபம் காட்டுவது பார்க்கும்போது செக்கரியா எலிசபெத் ஆலயத்தில் இருக்கிறார்கள். செக்கரியா ஆலய பணிகளை செல்கிறார்கள். 1 சாமுவேல் 3:10 வாசிக்கிறோம், சாமுவேல் ஆண்டவரோடு ஆலயத்திலே பேசுகிறார், ஆலயத்திலே இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 2:36 வாசிக்கிறோம், பானுவேலின் மகளாகி அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனார். இங்கே பார்க்கும் பொழுது அல்லும் பகலும் ஆலயத்திலே திருப்பணி செய்கிறார். அல்லேலூயா. நான்காவது, நீங்கள் ஆலயத்தோடு இணைந்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பணிகளை ஆலயத்திலே செய்து கொள்ளலாம். தூக்குற பணியா இருந்தாலும் சரி, சுத்தப்படுத்துற பணியா இருந்தாலும் சரி, என்ன பணிகளா இருந்தாலும் ஆலயத்துல செய்து நாம் ஆலயத்தோடு இணைந்திருக்கும் போது நீங்கள் ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகளாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 4 காரியங்கள், 1 பாவத்தை விடுவது, 2வது ஜெபிப்பது, 3வது வேத வாசிப்பது, 4வது ஆலயத்தோடு இணைந்திருப்பது. இதெல்லாம் யாரெல்லாம் செய்வார்களோ கண்டிப்பாக
ஆண்டவரோடு இணைந்திருப்பார்கள். அவர்கள் மிகுந்த கனி கொடுப்பார்கள். பாத்தீங்கன்னா அவர்கள் முகம் பிரகாசமா இருக்கும். ஆண்டவரோட நடக்கிறவங்க பிரகாசமா இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு போராமை இருக்காது, அவங்களுக்குள்ள தீமை இருக்காது, அன்பா இருப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க, சகிப்புத்தன்மையோட இருப்பாங்க, யாரு தீமை செய்தாலும் கண்டுக்கிட மாட்டாங்க. அதுதான் ஆண்டவரோடு இணைப்பது, ஆண்டவரோடு நடப்பது. நான் அதனால்தான் நிறைய ஆலயங்களுக்கு போவேன். எந்த ஊருக்கு போறோனோ அந்த முத நாளே திட்டமிடுவேன். இந்த திண்டுக்கல் போறோமா, மதுரைக்கு போறோமா, திருநெல்வேலி போறோமா, நாகர்கோவிலுக்கு, அங்க என்ன ஆலயங்கள் நம்ம போற இடத்துல அருகில் இருக்கிறது அத்தனையும் போய் நான் பார்த்துட்டு வந்துருவேன். ஏனென்றால் நான் ஆண்டவரோடு பேச ஆசைப்படுகிறேன், நான் ஆண்டவரோடு நடக்க ஆசைப்படுகிறேன். அப்பதான் நான் மிகுந்த கனி கொடுக்க பிள்ளையாக மாறுவேன். ஒரு காலத்திலே நான் பார்க்கும் பொழுது பாவமான வாழ்க்கையிலே, மேட்டுமையான வாழ்க்கையிலே, தீய எண்ணங்களோடு மன்னிக்காம அப்படி நான் வாழ்ந்திருந்தேன். அதனால்தான் நான் ஆண்டவரை விட்டு நெடுந்தூரமாய் இருந்தேன். ஆனால் நான் ஒரு நாள் ஆண்டவரோடு நடக்க ஆசைப்பட்டேன், ஆண்டவரை தேட ஆரம்பிச்சேன். நான் எல்லா பாவத்தை விட்டு விட்டேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன், வேதம் வாசிக்க ஆரம்பித்தேன், ஆலயத்தோடு இணைந்திருக்க ஆசைப்படுகிறேன். இன்று ஆண்டவர் என் இருக்கிறார். மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு பிடிக்கிற பிள்ளைகளாக, நன்மதிப்பை உண்டாக்குற பிள்ளைகளாக, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற பிள்ளையாக ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார் என்றால், இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எந்த குடும்பம் ஆண்டவரோடு இணைந்து நடக்கிறதோ அந்த குடும்பம் செழிப்பாய் வளரும். ஆண்டவர் வானத்தின் பலகணியை திறந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து நீரோடையோர நடப்பட்ட மரத்தை போல, ஏதேன் தோட்டத்திலே நடக்கப்பட்ட மரத்தை போல அந்த குடும்பத்தை செழிப்பாய் நடத்துவார் என்றால், நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து நடக்கும் போது நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவீர்கள். அதனால நீங்க பிரியமான சகோதரிகளே, ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க இன்னைக்கு உங்க வீட்டுல, உங்க தெருவுல, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல யாரோ உங்களுக்கு எதிராக தீமை செய்யலாம், யாரோ உங்களுக்கு மேல போராமப்படலாம், யாரோ உங்களை எதிர்க்கலாம், இல்லாத பொருளெல்லாம் பேசலாம், உங்கள் பேரெல்லாம் கெடுக்கலாம், உங்களை வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கலாம், உங்களை அழிச்சிடணும்னு நினைக்கலாம். ஆனா நீங்கள் ஆண்டவரோடு நடக்கும் போது, நீங்கள் ஆண்டவரோடு நடக்கும் போது அவர் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்வார். தூங்காமலும் உறங்காமலும் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு தத்தம் கொடுத்தவர். அந்த வாக்கு தத்தம்லாம் அந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரும் மேலே ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. சில காரியங்களை நான் சொன்னேன், ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னேன். நீங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து ஜெபிக்கும் போது நீங்களும் ஆண்டவரோடு நடப்பீர்கள், நீங்களும் ஆண்டவரோடு பேசுவீர்கள், நீங்கள் ஆண்டவரோடு உறவாடுவீர்கள், ஆண்டவருக்காக பணி செய்வீர்கள், ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் கூட விட்டு கொடுத்து உங்களை முழுவதுமாக அர்ப்பணிப்பீர்கள். நான் அதிகமாக நேசிப்பது என் ஆண்டவரை தான். ஏனென்றால் ஒன்னும் தகுதி இல்லாதவன் மனிதன், நான் குப்பையை போன்ற மனிதன், எனக்கு அதிகமாக ஞானம் கிடையாது, அதிகமாக அறிவு கிடையாது. ஆனாலும் கூட நான் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறேன். அவரோடு நடந்ததுனால் அவர் எனக்கு அதிகமாக அளவு கடந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இன்னும் அவரோடு நடக்க ஆசைப்படுகிறேன், அதிகமாக அவரோடு நடக்க ஆசைப்படுகிறேன். யாரெல்லாம் ஆண்டவரோடு நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் என்று பார்க்கும்போது, முதலாவது யார் ஒருவர் ஆண்டவரோடு நடக்க ஆசைப்பட்டாலே ஆண்டவர் அவர்களை பாவத்திலிருந்து முதலாவது விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த பேதுரு மனங்கசந்து அழுதார். ஆண்டவரை நான் காட்டி கொடுத்து விட்டேனேன்னு அழுதார்ல, அப்பதான் ஆண்டவர் அவருக்கு ஒரு விடுதலை கொடுத்தார்ல. அவரைதான் திருச்சபையிலே ஒரு பெரிய பொறுப்பு கொண்டு வந்தார் அல்லவா. தோமையார் ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று கூட நம்பல, ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை தேடி சென்றார்ல. இந்த உன் விரல்ல என் விழாவில இட்டுப்பார். அவரை கூட இந்தியாவுக்காக நமக்காக அனுப்பினார்ல. அப்பனா ஒரு தனி மனித வாழ்க்கையிலே பவுல் என்ற ஒரு மனிதர் கிறிஸ்தவர்களை கொல்லுவதும் கிறிஸ்தவர்களை சிறைப்பிடிப்பதும் பல்வேறு விதமான பாவங்களை செய்தார்ல. ஆனால் இயேசு சந்திச்ச பிறகு அவர் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சாரு. பவுல போல பணக்காரங்க யாருமே இல்லை, அப்படிப்பட்ட பணக்காரர். ஆனா எல்லாத்தையும் ஆண்டவருக்காக தூக்கி எறிந்தார்.
கடைசியா சொல்றாரு, என் ஒப்பற்ற செல்வமே இயேசுதான். இன்னைக்கு உலக செல்வங்களை கட்டிப்பிடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கு தான். ஆனா பவுல் அவ்வளவு பெரிய பணக்காரர், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சார். என் ஒப்பற்ற செல்வம் இயேசு. அப்பனா முதல்ல நீங்க ஆண்டவரோட நடக்கும்போது பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துருவாரு. உங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கும், உங்க குடும்பமே மகிழ்ச்சியில இருக்கும், உங்க குடும்பத்துல ஒரு குறையும் வராது. அப்பனா கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரோடு நடக்கும்போது அந்த குடும்பத்தில் இவர்கள் செய்த பாவங்கள் அல்ல, இவர்கள் பெற்றோர் பாவங்களை மன்னிக்கிறார், நம்மளுடைய மூதாதையர் பாவங்களை மன்னித்து நம்மளை பரிசுத்தமாய் வாழ வைத்து நம்மளை அலங்கரிக்கக்கூடிய தெய்வம் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இரண்டாவது பார்க்கும்போது, நீங்கள் ஆண்டவரோடு நடந்தால் தூய ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம், திருத்துதர் பணிகள் 2:38 வாசிக்கிறோம். நான் கடவுளுடைய தங்கும் ஆலயமாக இருக்கிறோம். தினந்தோறும் சொல்லி பாருங்க, நான் ஆண்டவருடைய தங்கும் ஆலயமாக இருக்கிறேன், ஆண்டவருடைய தங்கும் ஆலயமாக இருக்கிறேன். யார் ஒருவர் ஆண்டவரை நோக்கி சென்று பாவத்தை விட்டு அவர்களுக்குள்ளே தூய் அவர் தங்கி அவர்களை ஆலயமாக மாற்றுவார். அவர்கள் உயிருள்ள சப்பரமாக இருக்கிறார்கள், அவர்கள் உயிருள்ள ஆலயமாக இருக்கிறார்கள், அவர்கள் உயிருள்ள திருச்சபையாக இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பரலோகத்தின் விருந்தாளியை நமக்குள்ளே தங்கி நமக்குள்ளே வாசம் செய்து நம்மளை பரிசுத்தமாய் ஆக்கி நமக்கு கடவுளின் வல்லமை நமக்குள்ளே ஊசிக்கொண்டே இருக்கிறார். இதோ இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் தாகத்தோடு கேட்கும் போது அந்த தூய் ஆவியானவரை உங்களை நிரப்பி வல்லமையினால நிரப்பக்கூடிய ஆசீர்வாதத்தை கொட்டுகிறார். பாருங்க எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது வாழ்க்கையில. மூன்றாவது பார்க்கும்போது, நீங்கள் ஆண்டவரோடு நடக்கும்போது நல்ல ஒரு சமாதானத்தை தருகிறார். யோவான் நற்செய்தியில 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் உயிர் தெழுந்த பின் சீடர்களை பார்த்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக, அப்படிதான் சொல்றாரு. இந்த உலகத்துல நமக்குடைய செல்வம் என்னன்னா சமாதானம் தான், நம்மளுடைய செல்வம் என்ன சந்தோஷம் தான். ஆனா யாரு இயேசுவோட நடக்கிறாங்களோ ரொம்ப சமாதானமா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாரையும் மன்னிச்சிருவாங்க, எல்லாரையும் அன்பு செய்வாங்க. அப்படிப்பட்ட மனப்பான்மை யாருக்கு வரும்னா அது இயேசுவோட நடக்கிறவங்களுக்கு தான் வரும். பேதுருவ சிலுவையில் அறைய போறாங்க, பேதுரு சொல்றாரு, என்ன இயேசு மாதிரி சிலுவையில் அரைஞ்சிடாதீங்கப்பா, என்ன தலைகீழ அரைஞ்சிருங்க, பரவாயில்ல. அதுதாங்க ஒரு ஒரு பெருந்தன்மையை பாருங்க. ஆனா அந்த அப்படிப்பட்ட ஊழியம் பேதுரு செய்திருக்கிறார். ஒரே நேரத்துல 3000 பேரை மனமாச்சு திருமுழுக்கு பெற வச்சிருக்கிறார். அது எப்படி வந்தது பாத்தீங்கன்னா, அவர் ஆண்டவரோடு நடப்பதனால் நீங்களும் உங்கள் உள்ளத்திலே சமாதானத்தை பெறுவீர்கள், உள்ளத்திலே மகிழ்ச்சியை பெறுவீர்கள், மன்னிக்கக்கூடிய மக்களாக இருப்பீர்கள். யார் ஒருவர் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறார்களோ, யார் ஒருவர் ஆண்டவரோடு நடக்கிறார்களோ அவர்கள் சமாதானத்தை பெறுவார். உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் கிடக்குறீங்களா? உடைஞ்சு போய் கிடக்குறீங்களா? யாரும் ஒட்ட வைக்க முடியாம கிடக்குறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிள்ளைகளே என்னோடு இணைந்து வாருங்கள், நான் உங்களோடு இணைந்து வாழ ஆசைப்படுகிறேன். நீங்கள் என்னை தேடி வரும்போது நானும் உங்களை தேடி வருகிறேன்.